வணக்கம். வீட்டிலிருந்தே பெண்கள் செய்யக்கூடிய நல்ல லாபம் வரக்கூடிய உணவு தொழில்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். குறைவான முதலீடு 2000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் முதலீட்டில் மாதம் 50,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய 20 வகையான தொழில்களை பார்க்கலாம். இப்போ மக்களுக்கு வர முதல் கேள்வி, எப்படி 50,000 சம்பாதிக்க முடியும்? நிச்சயமாக சம்பாதிக்க முடியும். தொழில் ஆரம்பித்த முதல் மாதத்திலே முடியாது. ஆனால் தொடர்ந்து ஒரு தொழில் நடத்திட்டு வரும்பொழுது 3வது மாதத்திலிருந்து 6வது மாதத்தில் நிச்சயமாக 50,000 ரூபாய் லாபம் எடுக்க முடியும். அதுவே கடின உழைப்போட தொழில் செய்யும் பொழுது 2வது மாதத்திலே 50,000 ரூபாய் எடுத்துடலாம். ஸோ குறைவான முதலீட்டில் மாதம் 50,000லேருந்து 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய தொழில்கள் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஏன் உணவு தொழிலை பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் டிமாண்ட் இருக்கிற பிஸ்னஸ். நீங்கள் எவ்வளவு போட்டியாளர்கள் இருந்தாலும் உங்கள் தொழில் எப்பொழுதுமே வரவேற்கத்தக்கதாக இருக்கும். ஏன்னா மனுஷன் 3 வேளையிலேருந்து 4 வேளை சாப்பிட போகிறாங்க, 3 வேளையிலேருந்து 4 வேளை ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறாங்க. அப்படின்னு 8 வேளையாக சாப்பிட்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் அப்படி தான் சாப்பிட்றாங்க. சிலர் 3 வேளைன்னு மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் டீ குடிக்கிறது மட்டும் எத்தனை வேலைன்னு கணக்கு போட்டிங்கன்னா அதுவே 4 வேளை ஆகிடுதா? ஸோ இப்படியா நம்ம 3 வேளை பெரிய மீல்ஸாக சாப்பிட்றதுலேருந்து ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுலேருந்து கண்டினியூஸாக டீ கூல்ட்ரிங்க்ஸ்னு எதையோ ஒன்று சாப்பிட்டுட்டே இருக்கும். அப்போ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிஸ்னஸ்ஸு, தொய்வில்லாத பிஸ்னஸ். நீங்கள் என்ன பண்ணாலும் விற்றுரும். ஸோ பிஸ்னஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஒன்று தயாரிச்சிங்கன்னா அதை விற்றுடணும். அப்படி தயாரிக்கக்கூடிய எல்லாமே விற்பனை ஆகிடும் அப்படின்னா அது ஒரே பிஸ்னஸ் தாங்க, அது ஃபுட் பிஸ்னஸ் தான். கேபி ரெசிபீஸில் நாம் நஞ்சில்லா உணவு, அதாவது 0 ப்ரிசர்வேட்டிவ் உணவுகளை மட்டும்தான் சொல்லித்தரோம். உணவு பழக்கங்களை மட்டும்தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம். அப்படியாக 20 வகையான லாபம் தரக்கூடிய பிஸ்னஸ். ஸோ ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோடய மைண்டில் நான் ட்ரைனிங்கில் தான் இவ்வளோ வருடங்களாக இருக்கேன், 20 வருடங்களாக. இப்போ நாமளே ஒரு ப்ராடக்ட் பண்ணலாம். ஏன்னா நம்மளுடைய ஃபார்முலாஸ் சக்ஸஸ் ஃபார்முலாஸாக போயிட்டுருக்கும்பொழுது ஒரு ப்ராடக்டாக கொண்டு வரலாம் அப்படின்னு வரும்பொழுது 2 தான் என் மனசில் எப்பயுமே இருக்கும். ஒன்று குழம்பு, 2வது பார்த்திங்கன்னா புளியோதரை சாதம். புளியோதரை சாதமை ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணும்பொழுது நான் சொன்ன 50,000 ரூபாய் அழகாக சம்பாதிக்கலாம். வெறும் புளியோதரை சாதமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் நிறைய கோயிலுக்கெல்லாம் போகிறீங்க, போங்களேன், அங்கே நிறைய பிரசாத கடைகள் இருக்கும். புளியோதரையை போய் கேளுங்க, எப்போ கேட்டாலும் காலி தான். அங்கே சொய்யம் இருக்கும், முறுக்கு இருக்கும், லட்டு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் புளியோதரை பொட்டலம் 20 ரூபாயாக இருந்தாலும் 30 ரூபாயாக இருந்தாலும் 10 ரூபாயாக இருந்தாலும் காலி ஆகிட்ருக்கும். நீங்கள் என்னைக்காச்சும் கவனிச்சிருக்கீங்களா? அந்த புளியோதரை எத்தனை மணி நேரத்தில் விற்று போகுது, எவ்வளோ பொட்டலங்கள் ஒரு நாளைக்கு அவங்க தயாரித்து விற்பனை பண்ணுறாங்க, அவங்களோட மார்ஜின் எவ்வளவு? இதுதான் தொழில். தொழில் ஆங்கிளில் பார்க்கும் பொழுது 200% லாபம் இருக்கிற சூப்பரான ஒரு பிஸ்னஸ் புளியோதரை பொட்டலங்கள் பிஸ்னஸ். இப்போது ஒரு வீட்டில் இருக்கிற அம்மா வெறும் 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் பிரமாதமாக புளியோதரை பொட்டலங்கள் தயாரிச்சிடலாம். ஸோ புளியோதரை பொட்டலங்கள் தயாரிக்கிற அவங்களே புளியோதரை பவுடரும் தயாரிக்கலாம், புளியோதரை பேஸ்ட்டும் விற்பனை பண்ணிடலாம். பாருங்கள், ஒரே ஒரு பிஸ்னஸ் தான் நீங்கள் எடுக்கிறீங்க. அந்த ஒரு பிஸ்னஸில் நீங்கள் ஈவெண்ட் கொடுக்கலாம், கோயில்களுக்கு பிரசாதங்களாக கொடுக்கலாம், அப்புறம் பாட் லஞ்சுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் புளியோதரை பொட்டலங்களாக ஒரு நாளைக்கு இத்தனை பேக்கெட்டு இத்தனை மணி நேரம் தான் விற்பனை ஆகும்னு பண்ணலாம். இதையே நீங்கள் க்ளவுட் கிச்சன்லையும் போட்டு விற்பனை பண்ணிக்கலாம். ஏன் இவ்வளவு தூரம் புளியோதரைக்கு பேசுகிறேன் அப்படின்னா, புளியோதரைன்னு சொன்னாலே கிடைக்காதா, இன்னொரு கை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு பிள்ளையார் சதுர்த்திக்கு டப்பா டப்பாவாக வாங்கிட்டு போகிறவங்கள பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஏன்னா அடுத்த நாளும் வச்சு சாப்பிட்லாங்கிற மைண்ட் செட்டு நம்ம மக்கள்கிட்ட இருக்குது. 20 ரூபாயாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கிக்கிறாங்க. ஆனால் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு கணக்கு பண்ணிங்கன்னா 200% லாபம். அதனால வெறும் புளியோதரைன்னு நினைக்காதீங்க. புளியோதரை இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு லாபகரமான பிஸ்னஸ். 2வது பிஸ்னஸ்க்குள்ளே நுழையிறோம். இந்த புளியோதரை பற்றி பேசிட்டோம். இதுக்கு ரொம்ப மேட்சாக எது இருக்குன்னு தெரியுங்களா? சுண்டல்கள் தான். ஸோ சுண்டல்கள் மட்டுமே பிஸ்னஸாக பண்ணலாம். இதை எப்படி கமர்ஷியலாக ஹிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்சர்வ் பண்ண நீங்கள் தொடங்கணும். தொழில் முனைவோர்கள் நிறைய கவனிக்கணும். ரயில்வே நிலையங்களாக இருக்கட்டும், பேருந்து நிலையங்களாக இருக்கட்டும், நிறைய பார்த்திங்கன்னா சுண்டல்கள் விற்பனை பண்ணுவாங்க. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? அவங்கக்கிட்ட எவ்வளோ பேர் வாங்குகிறாங்க,
அல்லது அவங்களுடைய அந்த சுண்டல்களுடைய லாப மதிப்பு எவ்வளவு, ஒரு நாளைக்கு குறைந்தது அவங்களுடைய வருமானம் 1000 ரூபாயாச்சும் இருக்குமா இருக்காதான்னு கவனிச்சிருக்கீங்களான்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி 1000 ரூபாலாம் இல்லை, அதனுடைய லாபம் மிக அதிகம். அப்போ அதே சுண்டல்களை நீங்கள் பிஸ்னஸ் எடுத்தால் நான் எப்படி அப்படி விற்பேன் அப்படின்னு பெண்கள் சொல்கிறாங்க. நாம் உங்களை அப்படி விற்கணும்னு சொல்லலை. நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிஸ்னஸாக, பள்ளியிலேருந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கான சுண்டல் பிஸ்னஸாக பண்ணலாம். ரொம்ப முக்கியமாக ஆஃபீஸ் டீ டைம், பேங்க் டீ டைம்னு அந்த டீ டைமில் நீங்கள் சுண்டல்களை சப்ளை பண்ணுற பிஸ்னஸாக எடுக்கும் பொழுது ஒரே ஆஃபீஸில், ஒரே கவர்மெண்ட் ஆஃபீஸில், ஒரே ஸ்கூலில் நீங்கள் லாட்டாக 30 பாக்ஸு 50 பாக்ஸுன்னு விற்பனை பண்ண முடியும். ரொம்பவுமே லாபகரமான பிஸ்னஸ். 7 நாளுக்கு 7 வகையான சுண்டல், நவரத்னா சுண்டல், முளைக்கட்டின சுண்டல், தாளிச்ச சுண்டல், வெரைட்டி ஆஃப் சுண்டல்ஸ் நீங்கள் என்ன வேணால் நீங்கள் சுண்டல் வச்சு பண்ண முடியும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, நல்ல ஒரு பேக்கேஜிங்கும் அப்புறம் என்னென்ன வெரைட்டிஸை கொடுக்க போகிறீங்கன்னோ காஸ்டிங்கை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா போதும். நான் சொல்கிறேன், இந்த 50,000 ரூபாய் 1,00,000 ரூபான்றது ரொம்ப கம்மிங்க. அதிகமான லாபம் தரக்கூடிய பிஸ்னஸ். செய்ய வேண்டியது என்ன, மார்க்கெட்டிங் பண்ணணும், ஆர்டர்ஸை பிக்கப் பண்ணணும். ஆர்டர்ஸை பிக்கப் பண்ணால் டெலிவரி பண்ணிடணும். அவ்வளோதான் அருமையான பிஸ்னஸ். இது மாதிரி பண்ண முடியாது சுண்டல் பிஸ்னஸ்னால் நீங்கள் ஸ்டால் மாதிரி ஒரு 2 hours 3 hours மட்டும் செட்டப் பண்ணி பண்ணாலுமே இது சூப்பராக நடக்கும். அடுத்து நாம் 3வது பிஸ்னஸ்குள்ளே போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒரு நார்த் இண்டியனில் ஒரு ஸ்நாக்ஸ்னால் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஒப்புன்னு போட்டு முழுங்குற அந்த பானிபூரி பிஸ்னஸ் தான். பானிபூரி பிஸ்னஸை வீட்டிலேருந்து பண்ணி 50,000 ரூபாய் எடுக்க முடியுமா? இதுக்கு தான் நான் கவனிக்கணும்னு சொல்கிறேன். ஒரு பானிபூரி விற்பனை செய்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் பானிபூரி தாங்க விற்பனை பண்ணுவாங்க. அந்த 500 ரூபாய் பானிபூரியிலேருந்து அவங்களோட லாபம் வந்து பார்த்திங்கன்னா 4,000 ரூபாய் 5,000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. நீங்கள் இதை கவனித்தா தெரியும். ஏன் அப்படி அவங்களால எடுக்க முடியுதுன்னா, அவங்க வந்து வெறும் பானிபூரி உள்ள மசாலான்னு கூட எதுவுமே இருக்காது. ஆனால் மக்கள் வந்து அந்த 5 பானிபூரிக்கு 20 ரூபாய் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இங்கே தான் மற்றவங்க ஏன் ஃபெயில் ஆகிறாங்கன்னு சொல்லட்டுமா, அதே 5 பானிபூரிக்கே 70 ரூபாயும் 80 ரூபாயும் சார்ஜ் பண்ணும்போது அங்கே 2 பேர் 3 பேர் தான் போகிறாங்க. 20 ரூபா கொடுக்குற இடத்துல 100 பேர் போகிறாங்க. இதுதான் வால்யூமில் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்கிறது. அப்போ இதே டெக்னிக்கை பெண்கள் நீங்கள் செய்யும்பொழுது ஜெயிச்சிட முடியும். அதே மாதிரி பானிபூரி தானே அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே இந்த புளிக்காய்ச்சலே ஊற்றின்னு இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வித்தியாசமாக, சரிங்களா, குழந்தைங்களுக்காக பானிபூரின்னு வரும்பொழுது வல்லாரை சாறு ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ தட் பெற்றோர்களுக்கும் தெரியும், குழந்தைங்களுக்கும் தெரியும். ஸோ நினைவாற்றலை இன்க்ரீஸ் பண்ணுது. உங்களோட பானிபூரியும் சாப்பிட்டுக்கினாங்க, அதே நேரத்தில் அதில் என்ன நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்க, வல்லாரையோட எசன்ஸ் ஆட் பண்ணுறீங்க. இப்போ பெண்களுக்குன்னு வரும்போது பொமக்ரேனட் ஜூஸ் ஆட் பண்ணுங்கள். ஆண்களுக்குன்னு வரும்போது மின்ட் ஆட் பண்ணுங்கள், கார்லிக் பூண்டை ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் வந்து ஜூஸை நீங்கள் அதில் மிக்ஸ் பண்ணும்பொழுது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட பானிபூரி பிஸ்னஸ் போகும். நிறைய பேருக்கு ஜெயிக்குமான்னு நினைக்கிறாங்க. உங்கள் ஊரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் இந்த காளான் கடையை தவிர, பானிபூரின்னு நார்த் இந்தியன் கடையை தவிர பெண்களாக பானிபூரி கடையை வைக்கிறது இல்லை. பட் வைக்கும் பொழுது நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் வச்சு விற்க முடியலன்னா பார்சல்ஸு உங்கள்கிட்ட வருவாங்க, பார்சல் தான் வாங்குவாங்க, வீட்டுக்கு போய் ஜாலியாக சாப்பிட்ருவாங்க. பிஸ்னஸ் சூப்பராக வரும். கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பேக்கெட்டில் இவ்வளோ லாபம்னா ஒரு நாளைக்கு எத்தனை பேக்கெட் நீங்கள் விற்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், உங்கள் லாபம் நீங்கள் ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அவ்வளோ பேக்கெட், இல்லை என்னோடய லாபம் கூடுதலாக வரணும்னா அவ்வளோ பேக்கெட் உற்பத்தி பண்ணணும். ஸோ முதல்ல எடுத்தவுடனே வந்து என்னுடைய 2,000 ரூபாய் வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த பிஸ்னஸ்லையுமே வராதுங்க. ஆனால் தொடர் முயற்சி, தொடர்ந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோன்னு நம்ம விளம்பரப்படுத்திகிட்டே இருக்கும்போது நம்மளால் செய்யவே முடியாது, நம்ம ஆள் போட்டு செய்கிற அளவுக்கு பிஸ்னஸ்ஸு வளர்ந்துடும். 4வது பிஸ்னஸ்க்குள்ளே போகிறோம். இன்றைக்கி இது ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு பிஸ்னஸ்ஸு, சாலட்ஸ் பிஸ்னஸ். ஸோ இது வந்து வெயிட் லாஸு அப்படின்றத தாண்டி சாலட்ஸை வந்து நிறைய பேர் இப்போ விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சாலட்டில் பல வகைகள் இருக்குது. இது வந்து கிராமங்கள்லாம் ஓடாது, ஓகே ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போ உங்ககிட்ட ஒன்றேன்னு சொல்ல போகிறேன். நம்ம ஊரினுடைய பண்டைய காலத்து ரொம்ப பழமையான சாலட்னா என்னன்னு கேட்டால் ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்படி தான் ஒரு வகுப்பில் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஆன்சரே வரல. அப்புறம் நான் க்ளூ கொடுக்குறேன். எந்த கோயில்கள்லேயும் அபிஷேகம் பண்ணுறாங்க, அந்த அபிஷேகத்தில் பழங்கள் போட்டு ஒரு அபிஷேகம் பண்ணுறாங்க இல்லையா, அதுதாங்க ட்ரெடிஷ்னல் சாலடு. நீங்கள் பழம்லாம் நீங்கள் கட் பண்ணி போட்டுட்டு அதில் நாட்டு சக்கரை தேன் எல்லாம் ஊற்றி பண்ணி சாமிக்கு போட்டு அதுக்கப்புறம் அதே நம்ம பிரசாதம் எடுத்து சாப்பிட்றோம்ல, அதுதான் சாலட்.
ஸோ இது என்னமோ வெளிநாட்டிலேருந்து வந்ததாக நினைக்கிறீங்க, நம்ம ஊர் சேலட். இவ்வளவு ஏன் ஒரு தமிழ் புத்தாண்டாக இருக்கட்டும், நீங்கள் அதில் ஒரு சேலட் சாப்பிட்றீங்க. என்ன சேலடு? வேப்பம்பூ, மாங்காய், சரிங்களா, வெல்லம், தித்திப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணின்னு வரீங்களே, இது என்ன? இதுவும் சேலட் தான். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்படி இருக்கும்போது நாம் வந்து சேலட் பிஸ்னஸில் சூப்பராக ஜெயிக்க முடியும். பிரச்சனை என்னென்னா, நிறையா சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றாங்க, ஆரோக்கியமாக சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றாங்க, ஆனால் கட் பண்ண டைம் இல்லை, சரிங்களா, உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண டைம் இல்லை, நைட்டு முளைக்கட்ட ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லை. அப்படின்னும் போது அதை நாம் ஒரு பிஸ்னஸாக எடுக்கும் பொழுது நல்லா கவனிச்சுக்கோங்க, கேட்டட் கம்யூனிட்டிஸ்லலாம் முதல்லையே ஆர்டர் எடுத்துக்கிறது. ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு என்னென்ன சேலட்ஸு கொடுப்போம் அப்படின்னு ஆர்டர் முன்னாடியே எடுத்துகிட்டு பேமெண்ட்டை வாங்கிடுறீங்கன்னா நீங்கள் டைமுக்கு அந்த ஆர்டரை டெலிவரி பண்ணிட முடியும். இது வேலை செய்கிற இடங்கள்லேருந்து, கல்லூரிகள்லேருந்து, எல்லா இடங்களுமே இதை சப்ளை பண்ணலாம். ஸோ சேலட்ஸில் பழம் தான் பண்ணணும்னு இல்லை, காய்கறிகள் தான் பண்ணணும் இல்லை. இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மைக்ரோ கிரீன்ஸ்லாம் ரொம்ப ட்ரெண்டிங். ஸோ மைக்ரோ கிரீன்ஸை ஆட் பண்ணி, ஸ்ப்ரவுட்ஸ் ஆட் பண்ணி, இவ்வளவு ஏன் மில்லட்ஸில் முஸ்லீஸ் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? ஸோ அந்த மியூஸ்லீஸை நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதுவும் சேலட் தான். நம்ம க்ரியேட்டிவிட்டி வச்சிட்டோன்னா 100 இல்லைங்க 1000 சேலட்ஸ் பண்ணலாம். அருமையான சேலட்ஸ் பிஸ்னஸ். இதுக்கெல்லாம் கிளாஸ் போகணுமா அப்படின்னு கூட நிறைய பேர் நினைப்பாங்க. ஒன்றே ஒன்று தான், இந்த சேலட்டில் ஒரு நுணுக்கம் கவனிச்சிங்கன்னா அதில் எவ்வளவு உப்பு போடணும், சரிங்களா, எவ்வளவு இனிப்பாக இருந்தால் இவ்வளோ இனிப்பு ஆட் பண்ணணும், எசன்ஸ் ஆட் பண்ணணுன்றத ட்ரிக்ஸு. இன்னும் குறிப்பாக நீங்கள் வந்து வெஜிடபிள் சேலடு அல்லது க்ரீன்ஸு, பச்சை கீரைகள் சேலடு அல்லது முளைக்கட்டிய சேலட்ஸுன்னு கொண்டு போகிறீங்கன்னா கட்டாயமாக எண்ணெய் ஆட் பண்ணணும். ஆயில் இல்லைன்னா அந்த சேலடு பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா எந்த சத்தான உணவுகளாக இருந்தாலும் நம்ம அதை வைட்டமின்ஸ்னு சொல்கிறோம். இப்போ வைட்டமின்ஸு 2 வகை. ஒன்று வாட்டர் சால்யுபிள் வைட்டமின்ஸு, 2வது ஃபேட் சால்யுபிள் வைட்டமின்ஸ். அப்போ ஃபேட் சால்யுபிள் வைட்டமின்ஸ் நம்ம அப்சர்வ் பண்ணிக்கணும் அப்படின்னா அதில் ஆயில் மிக்ஸ் பண்ணி தான் அதை சாப்பிடணும். எதுக்கு வந்து சேலடில் போய் எண்ணெயை ஊற்றுறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. எண்ணெய் இல்லாமல் முதல்ல சாப்பிடவே கூடாது. எண்ணெய் நீங்கள் சட்னியே அரைச்சாலும் ஏன் தாளிக்கிறாங்க? அப்போ தான் அந்த சட்னி உங்களுக்கு அப்சார்ப்ஷன் ஆகும், அந்த வைட்டமின்ஸ் அப்சார்ப்ஷன் ஆகும். ஆச்சரியமாக இருக்கும். நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துவையல் அரைப்பாங்க நல்லா அப்படியே அம்மிக்கல்ல, ஆனால் கடைசியில் அதன் தலை மேலே எண்ணெய் அப்படி ஊற்றி தான் வைப்பாங்க. ஏன்னா அது கெடாதுன்றது இன்னொரு பக்கம், 2வது அந்த அரைத்த துவையலினுடைய சத்து நமக்கு கிடைக்கணும். ஸோ இந்த துவையல் இது எல்லாமே இந்த சேலட்ஸில் ஆட் ஆகும்போது ரொம்ப ஃப்ளேவராக ரொம்ப அற்புதமாக நமக்கு இருக்கும். ஸோ தட் நம்மளோட பிஸ்னஸ் வளரும். இதே மாதிரி இந்த பானிபூரியாக இருக்கட்டும், சுண்டல்களாக இருக்கட்டும், அல்லது இந்த சேலட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்டிங் பவுடர்ஸை ஆட் பண்ணலாம். ஸோ 5வது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்டிங் பவுடரே ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா டேஸ்டிங் பவுடர்னால இன்றைக்கி என்ன ஆகிடுச்சு, அது எம்எஸ்ஜி மோனோசோடியம் குளூக்கமேட் பிரச்சனை தான். ஸோ அதனால் வந்து குழந்தைகள் அதுக்கு அடிக்ஷன் போயிடுவாங்க. குழந்தைங்கள பெரியவங்களே வந்து ஒரே உணவை திரும்ப 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 சாப்பிட்றதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இன்டைரக்டாக அதுக்குள்ளே வந்து அதை அடிமைப்படுத்தும். ஏன்னா அதனுடைய ஃப்ளேவர் அந்த மாதிரி, அது டேஸ்ட் அந்த மாதிரியெல்லாம். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம நேச்சுரலாக நம்ம வீட்டில் இருக்கிற 5 பெட்டி ஐட்டமில் இருக்கிறத வச்சே டேஸ்டிங் பவுட்ரு பண்ண முடியும். எது எவ்வளோ ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறோன்னாலே டேஸ்டிங் பவுட்ரு தான். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு காய் செய்கிறீங்கன்னா கடையில் இருக்குது, சரிங்களா, ஏதோ ஒரு பிராண்டு பேரில் வாங்கிட்டு வந்து அதை கொட்டி என்ன பண்ணாலும் நம்மளுடைய நாட்டுக்காயோட ஒன்று டேஸ்ட்டே அதுக்கு எடுத்து வச்சிடுது, இல்லைன்னா அது ஏதோ ஒரு நூடுல்ஸோடைய ஒரு டேஸ்ட்டு தான் நமக்கு கொடுக்குது. ஆனால் நம்மளுடைய டேஸ்டிங் பவுடரை போடும் பொழுது உங்களுடைய காய் அந்த காயினோட குணத்திலே இருக்கும். ஒரு சாம்பார் அந்த சாம்பாருடைய ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஒரு சூப்பு சாப்பிட்றீங்களா, அந்த சூப்பு வந்து ஒரு பிளாண்டாக என்னடா இது ஏன் மக்களுக்கு நம்ம சாதாரண சூப்பு பிடிக்கல அப்படின்னா ஏற்கனவே வந்து ஒரு ஃப்ளேவருக்கு பழகிருக்கு. அந்த மூளை என்ன ஆயிருக்கு, ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. இந்த கலர் இருந்தால் இந்த ஃப்ளேவர் வரும், இந்த ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அதை மாற்ற முடியும் நம்மளுடைய நேச்சுரல், அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 5 பெட்டியில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு டேஸ்டிங் பவுடராக பண்ணும்போது ஜெயிக்க முடியும். அப்போ டேஸ்டிங் பவுடர் பேக்கெட்ஸு இப்போ எப்படி வந்து ஒரு பேக்கெட்டை கட் பண்ணி உடனே வந்து ஒரு சிக்கன் 65 பண்ணிடுறாங்க, ஒரு ரசத்துக்கு கொட்டிடுறீங்க அப்படின்னும் போது அதே மாதிரி நீங்கள் இந்த பேக்கெட்டுகளாக பண்ணி அதை டேஸ்டிங் பவுடர்ஸ் விற்பனை பண்ண முடியும். அல்லது 50 கிராம் 100 கிராம் பேக்கெட்டுகளாகவும் பண்ண முடியும். இந்த டேஸ்டிங் பவுடர்ஸை நீங்கள் எல்லா ஃபுட் இண்டஸ்ட்ரீஸையும் ரீச் பண்ண முடியும். அருமையான ட்ரெண்டிங் பிஸ்னஸ். ஏன்னா 0 ப்ரிசர்வேட்டிவ், நோ எம்எஸ்ஜி.